நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். நம்மை உண்டாக்கினவர் அவர் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது என்ன? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு. ஆமென். ஆனால் என் பிள்ளைகளே, நீங்கள் திட்டம் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நம்மை தோற்கடிக்கும்படியே சாத்தானுடைய கிரியைகள், மனுஷனுடைய கிரியைகள் எல்லாம் நம்ம என்ன பண்றீங்க? திட்டமற்றவர்களாய் போகும்படி அநேக உபத்திரவத்திலே கண்டு கண்டு நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தாரோ, நம்ம உற்றார உறவினர்களோ, நண்பர்களை நோக்கி பார்த்து பார்த்து நமக்கு என்ன திடன் அற்றவர்களாய் போய்விடுவோம். ஹல்லேலூயா. மனிதனை காணும் பொழுது அவனுடைய எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாம் நம்முடைய சிந்தனைக்குள் கலந்து கலந்து பலனற்று போய்விடுவோம். ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. ஆமென். ஆண்டவர் சொல்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பாருங்க, துக்கத்துக்கும் சந்தோஷத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய மகா பெரிய ஆவியானுடைய செயல் அங்க இருக்கு மக்களே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றால் அதற்கு நடுவில் ஆவியானுடைய கிரியை என்ன? அட்வர் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 1:18 சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும். நமக்கோ, ஹல்லேலூயா, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவை பற்றி உபதேசம். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை சுமந்தார். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய மீறுதலை சுமந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார். எல்லாவற்றையும் சுமந்த தேவன். ஆமென். நம்முடைய தேவன் பாரமுள்ள தேவன். அதனால்தான் ஆண்டவரை காட்டி கொடுக்கும் பொழுது யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, இயேசுவை பிடிக்க வகை தேடினார்கள். ஆமென். ஏன்? அவர் எல்லாவற்றும் உலகத்தின் பாவத்தை சுமந்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி. ஹல்லேலூயா. நமக்காக பாருங்க, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள கூடாதபடிக்கு, நாம் எல்லாம் பாதாளத்திலே போய் அழிந்து போகாதபடிக்கு அவருடைய ஏக்கங்கள், அவருடைய ஆசீர்வாதம். பாருங்க, என் பிள்ளைங்களை நான் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக வேண்டும். அப்ப இந்த நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து பாரங்களை சுமக்க வேண்டும், பாவங்களை சுமக்க வேண்டும், அக்கிரமங்களை சுமக்க வேண்டும். எல்லாவற்றும் சுமந்து சுமந்து அவர் நமக்காக சிலுவிலே அறையப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டமா இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, பாரங்களை சுமக்கும் பொழுதும், பாவங்களை சுமக்கும் பொழுதும் குற்றங்களை சுமந்தார். ஹல்லேலூயா. இயேசுவை குற்றப்படுத்தினார்கள். ஆமென். பாருங்க, நம்ம யாராவது குற்றப்படுத்தினா நம்முடைய உள்ள எவ்வளவு கலங்கி போகுங்க, செய்யாத தவறுகள். ஆமென். ஒருவேளை நம்ம குற்றம் செய்து விட்டு பிறகு நம்மளை குற்றம் சுமத்தினால் நமக்கு ஒன்றும் அது உணரக்கூடிய வாய்ப்புகள் வராது. ஆனால் குற்றமில்லாதவரை, ஹல்லேலூயா, அவர் பாவம் அறியாதவர். அக்கிரமல் என்றால் அவர் தெரியாது, ஆனா அக்கிரமக்காரர் ஒருவரை எண்ணப்பட்டார். அப்போ இயேசுவை குற்றம் சுமத்தினார்கள். அதனால்தான் ஏசப்பாவை கொண்டு பாருங்க காட்டி கொடுத்து அவரை கொண்டு போகும் பொழுது, பிலாத்திடத்தில் கொண்டு போகும் பொழுது பிரதான ஆசிரியர்கள் தன் சொந்த ஜனங்களே, வேதம் சொல்லுகிறது, வேதத்திலே அழகா எழுதப்பட்டு இருக்கிறது, தன் சொந்த ஜனம் பிரதான ஆசிரியர்கள் யூதர்கள் எல்லாரும் இயேசுவை பிலாத்திடத்தில் கொண்டு போனார்கள். ரோமர் ஆட்சிக்குள்ளே பாருங்க, தம்முடைய சொந்த ஜனத்தை பாருங்க கவர்மெண்ட் கிட்ட ஒப்பு கொடுத்தார்கள், பிலாத்துக்கிட்ட ஒப்பு கொடுத்தார்கள். அப்ப பிலாத்து கேட்கிறான், என்ன உன்னை குற்றப்படுத்துற, இவ்வளவு குற்றப்படுத்துகிறார்கள், அநேக குற்றங்கள் இயேசு சுமத்தினார்கள். ஆனா இயேசப்பா ஒரு மறு உத்தரவு சொல்லவில்லை. பாருங்க, குற்றம் வரும் பொழுது, காரணமில்லாத காயங்கள் வரும் பொழுது நம்முடைய வாய்கள் திறக்கப்படாது, நாம் மௌனமா இருப்போம். ஹல்லேலூயா. ஏன் நாம் சில நேரத்தில் மௌனமா இருக்கிறோம்? வார்த்தைகள் வரவில்லையே. வாழ்க்கையிலே சில போராட்டங்கள் வரும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ அமைதியா இரு, மௌனமா இரு. யோபு பக்தன் பாரு, எவ்வளவு போராட்டம், வாய திறக்கலங்க. இதை நான் வாசிக்கும் பொழுது, ஏன் கஷ்ட நஷ்டங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது பொதுவாக மக்கள் புலம்புவார்கள்.
இல்லைங்களா? மக்களை பார்த்து நல்ல புலம்புவார். ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பாரம் இல்லாதவர்கள் புலம்புவார்கள். ஆமென். குற்றம் செய்தவர்கள் புலம்புவார்கள். ஆனா குற்றம் அறியாதவர்கள் ஏசப்ப பாருங்க, பிளாத்தோடத்துல கொண்டு போறாங்க. அந்த ரோமர் ஆட்சியில கொண்டு போகும்போது அவன் கேட்கிறான், அந்த பிளாத்து கேட்கிறான், என்ன உங்க மேல இவ்வளவு குற்றம், சொந்த ஜனங்கள் பிரதான ஆசிரியர்கள் தேவாலயத்திலே நீ உபதேசம் பண்ணினாயே, உன் சொந்த ஜனங்கள் இப்படியா உனக்கு குற்றம் செலுத்தும்போது நீ ஏன் உனக்கு என்ன சொல்லுகிறார் என்று கேட்கும்போது, ஏசப்பா மறு உத்தரவு கொடுக்கவில்லை, அருவாய திறக்கலங்க. அதை கண்டு பிளாத்து என்ன பண்ண ஆச்சரியப்பட்டான். அந்த ரோமர் ஆட்சி தலைவன் என்ன பண்ண ரொம்ப ஆச்சரியப்பட்டான். என்ன உண்மையில குற்றம் சுமத்துறதா அப்படி என்றால் நீ இல்லைங்க. பாருங்க, பாரம் வரும்பொழுது துக்கங்கள் வரும்பொழுது மௌனமா இருப்பான் மனுஷன். ஆமென், ஹல்லேலூயா. ஆதலால் இயேசு கிறிஸ்து மனுஷகுமார் என்று அங்கே சாட்சி கொடுத்தார். நான் மனுஷனாக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து ஒரு மனுஷன் மேல் அநியாயமா குற்றம் சுமக்குமா அவன் மௌனமா இருப்பான். ஆமென், வார்த்தைகள் வராது. அப்படி ஏசப்பா நிற்கிறான். அதை கண்டு ரோமர் ஆட்சி ஆச்சரியம் பட்டது. இவர் யாரோ, நீ யூதருடைய ராஜாவா? அவன் கேட்கிறான், உன்னை ராஜா ராஜா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, நீ ராஜாவா? அதற்கும் ஆண்டவர் வாயை திறக்கவில்லை, ஒன்றுக்குமே அவள் வாயை திறக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய கிருபை உள்ள வாழ்க்கை பாருங்க. ஏசப்பா பிதாவுடையவர், ஏசு கிறிஸ்து, நாம் எல்லாம் கிறிஸ்துடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் ஆழத்தை சற்று கவனிங்கள். நாம் எல்லாம் கிறிஸ்துடையவர்கள், அவர் உடையவர்கள். நான் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளை. ஆமென். அப்படி தைரியமா சொல்லணும். ஏனென்றால் என்னை மீட்கும்படி, ஹல்லேலூயா, என்னை ஒரு புண்ணியமுள்ள வாழ்க்கை வாழும்படி, பாதாளத்துல போகக்கூடாது சொல்லி என் ஆத்துமா ரட்சிக்கும்படி, என் ஆவியின் ஆத்துமா ரட்சிக்கும்படி இயேசு ரத்தம் சிந்தினாருங்க. அதனால் நான் அவளுடையவர். ஆமென். நான் எனக்கு சொந்தமானவர் என்று நாம் உரிமை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. பொதுவாக உரிமை உள்ள இடத்திலே தான் அதிகாரமுள்ள வார்த்தைகள் நாம் பேசுவோம். ஆமென். உரிமை இல்லாத இடத்தில் நாம் பேசுவது ரொம்ப கடினமானது. ஏசப்பா சொல்றார், இரவும் பகலும் என் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போது ஏசப்பட வார்த்தைகள் நாம் ஒன்று ஒன்று வாசித்து வாசித்து அவரோடு பேசுவென்றால் உரிமை இருக்கிறது என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. ஏன் தேவ பிள்ளைகள் தேவனிடத்தில் பேசவில்லை என்றால் உரிமை இல்லை அவர்களிடத்தில், அவர்கள் அதை உணர முடியவில்லை. உரிமை என்றால் என்ன மக்களே? பொதுவாக குடும்பத்தில நிறைய உரிமை இருக்கு என்று அதிகமாக நாம் பேசுவோம். அது சில பேருக்கு சங்கடங்களை கொண்டு வரும். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உரிமை இல்லாத இடத்துல நீ வாயை திறக்க கூடாது. அதனால்தான் ஏசப்பா பாருங்க, ரோமர் ஆட்சி வந்தாலும், சொந்த ஜனங்கள் காட்டி கொடுத்தாலும், இயேசுவை கட்டி சிறைப்பிடித்து நல்லா அடி கொடுத்தாலும் அவர் வாயை திறக்கல. ஏன்னா உரிமை இல்லாத இடத்துல நான் எதுக்கு வாயை திறக்கணும்? ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, இந்த இப்படிப்பட்ட ஒரு புத்தி நமக்கு வேண்டும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கிருபை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா இடத்துல வாயை திறக்க கூடாது. ஆமென். வாயை திறந்து நம் வாழ்க்கை இழந்து போக கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல யாரிடத்தில் உரிமை இருக்கிறது? ஆமென். என் இயேசுவிடத்தில் எனக்கு உரிமை உண்டு. ஆமென். அவரோடு நான் பேசும்படி அவர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனிடத்தில் நீ உரிமையை பேசு பிள்ளைகளே. ஆனால் அங்கே வாயை மூடிக்கொண்டு அங்கே ஒன்றும் பேசாதபடிக்கு ஜபம் என்றால் ஜபம் ஓடவில்லை. வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டுகிறதை போல் ஜபம் என்ன பண்றதுங்க, ஒரு போர் அடிக்குது. ஆனால் இக்காலத்துல என்ன பண்றாங்க பாருங்க, ஒரு மொபைலை வைத்துக் கொண்டு ஷார்ட்ஸை பார்க்கிறார்கள். பாருங்க, வாழ்க்கையில கையில மொபைலை வைத்துட்டு ஷார்ட்ஸை பார்க்கிறார்கள். இப்படி பண்ணும்போது எல்லாம் நம்ம விட்டு கடந்து போகும். ஹல்லேலூயா. உறவுகள் ஏன் வீட்டுக்குள்ள வரல? யாரும் உறவுகளை யாரும் காண முடியல. அவங்க வீட்டுல அவங்க சமைத்து அவங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். ஏன் உறவுகள் வரவில்லை? ஏனால் நீ காலை முதல் இரவு வரைக்கும் நீங்க ஒரு மொபைலை வைத்துக் கொண்டு நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். போங்க போங்க என்று சொல்லிக் கொண்டு செய்தியை காட்டுங்க. யாரும் வரக்கூடாது என் வீட்டுக்குள்ளே. ஆமென். இதான் ஷார்ட்ஸ்ங்க. ஹல்லேலூயா. அப்போ எல்லா மனுஷ சிந்தனைக்குள்ள என்ன இருக்குங்க? தவிர்க்கிறது எல்லாம் தட்டி கழிக்கிறது. ஒரு பொறுப்புள்ள வாழ்க்கை வரவில்லையே. ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் மௌனமா இருக்கிறாங்க. என்ன தெரியும், இது பெரிய பாரமா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன? இதுக்கப்புறம் 2 minutes 3 minutes. வாழ்க்கை என்பது என்ன தெரியுங்களா? நித்திய காலமா நம்ம வாழ போறோமே. இந்த ஷார்ட்ஸ் என்று இது நல்லதுதான், சில நல்ல காரியங்களை பார்க்கலாம். ஆனால் வீணான காரியங்கள் அதிகமா உரிமையில்லாத இடத்துல
அவர்களுக்கு என்ன வேலை? ஹல்லேலூயா. சாத்தான் பாத்தீங்கன்னா, பொதுவாக நான் ஒரு வரைபடத்தை ஒரு இடத்தில் கண்டேன். என்ன தெரியுங்களா? ஒரு வீட்டுல நாயை வளர்க்கிறார்கள். அப்பொழுது நாயை வளர்க்கும் பொழுது அவர்கள் என்ன செய்து கொண்டான்? சொந்த செல்ல பிள்ளை என்று நாய்களை வளர்க்கிறார்கள். ஆனால் அதை கட்டி போடுகிறார்கள் கழுத்திலே. ஏன்? அது அந்நியர்களை கண்டு கத்தி கொண்டிருக்க சத்தம் இடுகிறது. ஆனால் அது மற்றவர்களை கடிக்க கூடாது என்று சொல்லி, நல்லா புரிந்து கொள் மக்களே. பொதுவாக நாய்களுக்கு கழுத்தில் சங்கிலி போட்டு அதை கட்டி வைப்பார்கள். வீட்டு எஜமான் வெளியே போகும்பொழுது வரும்பொழுது அதை அவிழ்த்து விட்டு அதை உலாவ விடுவார்கள். அதே போல இந்த கடைசி காலத்திலே எல்லாரும் மொபைலுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி என்று ஒரு வரைபடத்தை நான் கண்டேன். இதை பார்த்தவுடனே எனக்கு ஒரே ஆச்சரியம். பாருங்க, சாத்தான் பாருங்க, ஒரு வீட்டை காக்கிற நாய் எப்படி தன் சங்கிலியால் எஜமான் கட்டப்பட்டு வைக்கிறானோ, அதே போல பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? ஒவ்வொரு ஆத்துமாக்களை மொபைலை கொடுத்து ஷார்ட்ஸ் என்ற பேரில் எல்லாரும் கட்டி வைத்திருக்கிறான். ஆமே. எங்க போன ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டுக்கு எங்க போனாலும் பஸ் ஸ்டாண்ட்ல கார்ல டிராவல் பண்ணும்பொழுது ஒருத்தர் பார்க்க முடியலங்க. எல்லாம் மொபைல், தலை கீழே குனிந்து பூமியை பார்க்க வைத்து விட்டான் சத்ரு. இப்படிப்பட்ட காரியம் பாருங்க. ஏசு ரத்தம் சிந்தினார். அவர் ஒண்ணும் வாயை திறக்கலங்க. உரிமையில இடத்துல அவர் பேசலங்க. நாம் ஏன் பேசிக் கொண்டிருக்கிறோம்? ஏன் வீணாய் வார்த்தைகள்? ஒரு சிந்தனைக்குள்ளிகள் கொண்டு வாருங்கள். ஒரு திட்டம் பண்ணுங்க. நான் பிரோஜனம் இல்லாம என் வாயை திறக்க மாட்டேன் ஆண்டவரே, விசேஷமாக என் குடும்பத்தார்தான் பேச மாட்டேன்னு சொல்லுங்க. ஆமென். ஏனால் உரிமை கேட்கிற இடத்தில் பேச்சு வரும் என்றால் உரிமை இடத்தில் பேசக்கூடாது. ஏன்னா உரிமை என்று சொல்லி மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது. ஆமென். எனக்கு ரொம்ப உரிமை இருக்கு, நான் அப்படி இப்படி சொல்ல வேண்டாம். கர்த்தர் சொல்லிற வார்த்தை என்ன பாருங்க. அந்த கிரேக்கர் அந்த ஆட்சிக்கு முன்பாக ஏசப்பாவை கட்டி அவரை குற்றவாளி என்று நிற்க வைக்கிறார்கள். ஒன்றுமே அவர் பேசு. ஏனென்றால் பிரபஞ்சத்துடைய ராஜ்யம் அல்ல, நீ யூதோட ராஜாவா? அழகாக விசேஷங்கள் 4 நம்மளுடைய சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. நீ யூதன் ராஜாவா? வாயத்திற்குள் அவர் சொல்கிறார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, என் ராஜ்யம் பரலோகத்துக்குரியது. ஆதலால் தேவஜனங்களை இயேசுவை குற்றம் படுத்தும் பொழுது கூட வாயை திறக்கலங்க. அதெல்லாம் நீ கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கும். என்ன இவரு பாக்குறவங்க எப்படி இருந்திருக்கோம் பாத்துக்கோங்க. இயேசுவ நீ அப்படி எப்படி அவர் ஒண்ணும் வாய்த்தல, ரொம்ப ஒண்ணும் தெரியாத போல இருக்கு, பைத்தியமாய் தோன்றும். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலன். அன்றைக்கு அந்த கிரேக்கருக்கு முன்பாக அந்த பிரதான ஆசிரியர் வாயை திறக்கல, குற்றம் பிடிக்கும்படி அவரை தேடினார்கள். அன்றைக்கு அவர் மௌனமா இருந்த காரணம் என்ன? என்ன ரட்சிக்கும்படி, ஹல்லேலூயா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கும்படி அவர் வாயை திறக்கலங்க. அப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, உங்க வாய்களை கர்த்தர் காத்து கொள்வாராக. ஹல்லேலூயா. புண்ணியங்களை வாய்களின் மூலமாய் பேசுங்கள். ஏசப்பா சொன்னாரு, மகளே, என் மகனே, நீ வாயை திறக்க புரோஜனமுள்ள வார்த்தைகளை பேசு. ஆமென். இடல் உண்டாக்குற வார்த்தை உன்னிடத்தில் புறப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. நேசிப்பவர்கள் எல்லாம் நேசித்துக் கொண்டிருப்பவர்கள் அல்ல, நம்ம அருகில் இருப்பவர்கள் நம்முடையவர்கள் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அதை ஏசப்பா சொல்கிறார், உன் மடியிலே படுத்துக் கொண்டிருக்கிற, அதாவது மீகால எழுதப்பட்டிருக்கிறது, உன் மடியிலே படுத்துக் கொள்கிறவருக்கு முன்பாக உன் வாயை திறக்காதே. அப்படி என்றால் என்ன? உனக்கு உரிமை உள்ளவர்கள் மடியில நின்றால் உன் பிள்ளைகள் யார் படுத்துக் கொண்டிருந்தால் அவங்க வாயை திறக்காதீங்க. ஏன்னா இந்த உங்களோட ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல. சாத்தான் எப்படி வேணா பிடிச்சிடுவான், நம்மள எப்படி நம்ம கேப்சர் பண்ணிடுவான், நம்ம ஆத்மாவை கொள்ளட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. அவர் வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஆத்மா மரணத்தில் நின்று ஊற்றினார், அவர் மரண ஆக்கினை அடைந்தார். ஹல்லேலூயா. இதெல்லாம் எதற்காக மக்களே? என்னை கிருபையா ரட்சிக்கும்படி, என்னை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாருங்க. ஆமே. அப்பொழுது நம்ம கர்த்தர் சொல்லும் காரியம் என்ன? இயேசுவை குற்றப்படுத்த அநியாயமாய் குற்றப்படுத்தினார்கள். அவர் வாயை திறக்கவில்லை. ஏன் தெரியுங்களா? அவர் சிலுவைக்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. சாத்தான் ஏன் பேசி கொடுத்தான்னு தெரியுங்களா? ஏன் வார்த்தை விட்டான்னு தெரியுங்களா? ஏசப்பா மேல நிறைய குற்றச்சாட்டினார்கள் தெரியுங்களா? அவர் வாயை திறந்துட்டு சிலுவைக்கு போக முடியாது. சிலுவைக்கு போனால்தான் ரட்சிப்பு வரும் மக்களுக்கு. ஹல்லேலூயா. மரத்தில் தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அவர் நமக்காக சாபமாகினார். இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் நம்ம தியானம் பண்ணி போவதில்ல, ஒவ்வொரு நாளும் சிலுவை பற்றி உபதேசம் இருக்கணுங்க.
ஹல்லேலூயா. மரத்தின் மூலமாய் பாவம் வந்தது மக்களே. மரத்தின் மூலமா என்ன வந்து அக்கிரமம் வந்து மீறுதல் வந்தது. ஆதாம் ஏவாள் மூலமாக பாருங்க, அந்த கனி ஒரு மரத்தின் மூலமா வந்த கனி, நன்மை தீமை அறியத்தக்க கனி. ஹல்லேலூயா. நன்மை தீமை அறியத்தக்க கனியினுடைய விருட்சகத்து கனி நீ புசிக்க வேண்டாம் என்று ஆதாம் இடத்தில் கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப நன்மை தீமை என்ற கனி என்று அழைத்த தேவன் சொன்னமே, நல்லது கெட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, ஏசப்பாவை சிலுவையில் அறையப்படுவது 2 கல்லர்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் அறைந்தார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை கொலை செய்யும்படி கொண்டு போனார்கள். யார் கொடுங்க? குற்றவாளியோடு வேறு 2 குற்றவாளி. அழகா நீங்கள் லூக்கா, மார்க், மத்தேயு சுவிசேஷம் நீங்க வாசியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவரை கொண்டு போனார்கள் கொலை செய்யும்படி. யாருங்க? குற்றவாளி என்று சொன்னார்கள். அவர் கல்லணை பிடிக்கிறவளை பிடிக்கப்பட்டார். இந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றும் நான் தியானம் செய்தால் அது பெரிய கிருபை மக்களே. ஹல்லேலூயா. அப்பொழுது என்னென்றால் ஏன் வாயை திறக்கவில்லை ஏசப்பா என்று சொன்னார். இதே ஏசப்பா மலை பிரசங்கத்திலே வாயை திறந்து பேசினார். ஹல்லேலூயா. அப்ப வாயை திறக்கிறதுக்கும் வாயை மூடுறதுக்கும் நடுல இடைப்பட்டது என்ன நடக்கிறதுங்க? பரலோகம் திட்டம் பண்ணி எப்ப வாயை திறக்கணும், எப்ப வாயை மூடணும், எல்லாம் பரலோகத்தோட திட்டம் மக்களே. அப்ப ஏசப்பா கிறிஸ்து தேவனுடையவன் என்றால் தேவன் பரலோகம் என்ன நிர்ணயிக்கிறது என்னது? அப்பா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஒலிவு மலையில போய் ஜெபம் பண்ணுவார். வனாந்தரமான இடத்தில் ஜெபம் பண்ணுவார். எப்பொழுதும் தேவ சித்தத்துக்குள், பிதாவின் சித்தத்துக்குள் அவர் மன்றாடுவார், அழுவார், கதறுவார். ஹல்லேலூயா. பகல் முழுவதும் எங்க இருப்பாருங்க? தேவாலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுவார், அவர் டீச்சிங் பண்ணுவார். ராம் முழுவதும் ஒளி மரத்துல உட்கார்ந்து என்ன பண்ணுவார்? பிதாவோடு பேசிக் கொண்டிருப்பார். அப்பொழுது நான் என்னுடைய செயல்கள், திட்டங்கள், இதை நாம் ஏன் என்று வாசித்துக் கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற பிள்ளைகளே, ரட்சிப்பை பெற்ற தேவன் சொன்னமே, அவர் சிலுவைக்கு போன பிறகுதான் நமக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். சிலுவிலே ரத்தம் சிந்த வேண்டும். ஏன் 2 கல்லர்கள் நடுவில் தொங்கப்பட்டார் என்றால் நன்மைக்கும் தீமைக்கும் நடுவில் தொங்கினார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தன் சொல்றான், நீ கிறிஸ்துவானால் பாருங்க அது தீமை. ஆமென். அவன் சொல்றான், நீ கிறிஸ்துவானால் நீ இறங்கும், சிலுவை விட்டு இறங்கும், எங்களையும் காப்பாத்துங்க. சாத்தான நோக்கம் தெரியுங்களா? அவர் சிலுவை சுமக்க கூடாது, பாவத்தை சுமக்க கூடாது. எல்லாரும் பாதகத்துல கூட ஆதாமுடைய பிழை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏவாளுடைய மீறுதல் இந்த பூமியில அனைவருக்குள் இருக்க வேண்டும் என்ற திட்டம். ஆனா இயேசு கிறிஸ்து ஆமென் வானத்துக்குரியவர் இறங்கி வந்தார். தேவன் மாமிசத்துல வெளிப்பட்டார் மக்களே. ஹல்லேலூயா. பாருங்க, பரலோகத்தை விட்டு இறங்கினார் என்றார் அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார். ஆமென். எவ்வளவு சத்திய வார்த்தைகள் கேட்டாலும் பெருமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும். பாருங்க, ஏசப்பா இறங்கி வந்ததற்கு நல்லவர்களுக்கு அல்ல. ஆமென். ஒருவரும் நல்லவன் அல்லவே. ஆமென். துரோகிகளுக்காக இறங்கி வந்தார். இதன் கேட்கும் பொழுது நமக்கு துரோகமுள்ள மனுஷனை கண்டால் நம்ம எப்படி இருப்போம்? பேச மாட்டோம் அல்லவா? நமக்கு துரோகம் செய்து விட்டால் வைத்துக் கொள்வோம். அவர்கள் பேசுவோமா? நட்பா இருப்போமா? சிரிப்போமா? இவனா முகத்திலே முழிக்க மாட்டேன். இல்ல மக்களே, கிறிஸ்துக்குள்ள வாழ்க்கை என்ன தெரியுங்களா? ஒரு துரோகி நீ நேசிக்க வேண்டும், உன்னை குற்றப்படுத்த நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநியாயமான பாருங்க, அநியாயத்தை கிருபையினால் ரட்சித்துக் கொள்ளுங்கள் எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிறது. அநியாயத்தை கிருபையினால் மன்னித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்க தேவன் சொன்னமே, 2 கல்லர்கள் மேல் அவர் தொங்கினார் என்றார். நன்மைக்கும் தீமைக்கும் நடுவில் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு பலியானார். ஒருத்தன் சொல்றான், நீ கிறிஸ்துவனாய் இறங்கும் என்று சொல்றான். இன்னொருத்தர் சொல்றான் பாருங்க, வலதுபுறம் சொல்றான், அவர் ஒரு குற்றம் செய்யவில்லையே. ஹல்லேலூயா. நாம் என்றால் குற்றத்தை அனுபவித்து நம்ம குற்றம் செய்து நம்ம தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு குற்றம் செய்யாதவரை போல் இப்படி பேசுகிறாயே அப்படி என்று சொல்லி பாருங்க. ஏசப்பாவை சிலுவையை கண்ட உடனே அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்து விட்டது. நான் குற்றவாளி, நான் தான் அந்த தவறு செய்தேன், நான் நியாயமா தண்டிக்கப்படுகிறேன், அநியாயமாய் தண்டிக்கப்படுகிறேன் என்று அவர் இயேசுவை பார்த்தவன் பேசினார். ஹல்லேலூயா. பாருங்க, ஏசப்பாவை அவன் புரிந்து கொண்டான். ஆனால் சொந்த ஜனமோ
நாமோ அவர் எதற்காக வந்தார், எதற்காக பலியானார், எதற்காக பாடுபட்டார், எதற்காக ரத்தம் சிந்தினார், எதற்காக இந்த புண்ணியத்தை வாங்கி கொடுத்தார், ரட்சிப்பு, நித்திய ஜீவன், இதெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் ஒன்றும் அறியாதவர்கள் போல் நிற்பது குற்றமுள்ளவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், ஆண்டவரே இந்த ராஜ்யத்தில் நீங்கள் வரும் பொழுது என்ன நினைத்துக் கொள்ளுங்கள். அவன் ராஜ்யத்து வரைக்கும் போயிட்டான். ஹல்லேலூயா. ஆதலால் தேவஜனமே, சிலுவை பற்றி உபதேசம். அவன் அந்த சிலுவையில இயேசுவை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு கிருபை கிடைத்து தேவபன் வந்துட்டுங்க. ஆனால் பாருங்க, இந்த கெட்டு போகிற ஆத்துமா இருக்கு பாருங்க, ஏதோ சொன்னாலும் பைத்தியமாய் தோன்றும். இதெல்லாம் ஒன்றுமில்லை. ஆமென். செத்த பிறகு பார்த்துக்கலாம். என்ன பார்க்க போறீங்க? ஒன்றுமே பார்க்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆதலால் என் தேவஜனமே, நீங்கள் எப்பொழுது மௌனமா இருக்கிறீர்கள் என்றால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தேவையில்லாத இடத்தில் வாயை திறக்க வேண்டாம். ஆமென். உரிமை உரிமை என்று சொல்லி மற்றவர்களை காயப்படுத்தி கரப்படுத்தி அவர்களை பாதாளத்துக்கு ஏதுவாய் நடத்தி கொண்டு போகாதபடிக்கு கிருபைக்குள்ள நடத்த வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ராஜ்யம், நான் இவ்வுலகத்துக்குரியவள் அல்ல, நான் கிறிஸ்துவுக்குரியவர், நான் கிறிஸ்துவோடு இருக்க போகிறேன், அவருக்காக நான் வாழ போகிறேன். அப்போ என் வாய் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு கெட்ட வார்த்தை என் வாயிலிருந்து வரக்கூடாது. பாருங்க, பொதுவாக கிறிஸ்துவர்கள் கெட்ட வார்த்தை பேச மாட்டார்கள். அப்ப கெட்ட வார்த்தை என்று அப்போஸ்தலர் பவுல் எதுக்கு சொல்ல, பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் உன் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நித்திய ஜீவன் எங்க இருக்குங்க? ஜீவனும் மரணமும் நம்ம வாய்க்குல தான் இருக்கு. ஏன் ஏசப்பா பாருங்க இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். எல்லாருக்கும் அந்த ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். எல்லா மனுஷரும் கிறிஸ்துக்குள் வாழ்கிற இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அனுபவித்து புண்ணியங்களை அறிவிக்கும் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு ஏன் கொடுத்தாரு தெரியுங்களா? ஆமென். தகுதியில்லாதவர்கள் இயேசு அறிந்தால் போதும். ஆமென். ஆனால் சின்ன பவுல் சொல்றாரு, எல்லாரும் சொல்லுங்க, இது உங்க மேல் விழுந்த கடமை. ஏன் தெரியுங்களா? இல்ல பெரிய ரகசியம் உண்டு. பாருங்க, ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு கடமைகள் உண்டு. அப்படிதுங்களா? கடமை ஏன் குடும்பத்துல இருக்கிறது? ஒரு சகோதர சகோதரிகள் கடமை. ஏன்னா இது நீங்க ஒரு ஒழுக்கம். கடமைகள் செய்யும் பொழுது குடும்பங்கள் காக்கப்படும். அதே போல நல்லா புரிந்து கொள்ள மக்களே, இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், இயேசப்பாவை உண்மையாய் புரிந்து கொள்கிறவர்கள் ஒரு நாள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? நான் என் வாயில இயேசு கிறிஸ்து வசனத்தை நான் அறிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நாள் சுவிசேஷம் சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது நான் ஜீவனுக்கு ஏதுவான என்னுடைய வாய் மாற்றப்படுகிறது. ஆனால் நான் பொல்லாத காரியங்களை செய்து கொண்டு அழிவை நோக்கி சென்று கொண்டு நான் உலகத்தினுடைய காரியங்களை பேசிக்கொண்டு மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாயில என்ன இருக்குங்க? ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு. அதை நம்ம தான் சூஸ் பண்ணணும். நான் இன்றைக்கு காலை எழுந்த உடனே நான் என்ன பேசிக்கொண்டேன், நான் வசனத்தை வாசித்தேன், நான் வைத்துக் கொண்டேன் அல்ல மக்களே. அதை நீங்கள் பிறரிடம் பேசும் பொழுது, அதாவது நீதி உண்டாகும்படி உன் வாயிலே அறிக்கிடுங்கள். நீங்க பரிசுத்தம் ஆகணும்னா நீங்க மற்றவர்கிட்ட ஏசப்பா பத்தி சொல்லணும். ஹல்லேலூயா. ஏசப்பா பற்றி சொல்ல முடியும். ஏன் அவரை பற்றி சொல்ல வேண்டும்? எனக்காக மரித்தார், என் பாவத்தை சுமந்தார், என்னுடைய ஜீவனுக்கு பலனா இருந்தார், என்னை ரட்சித்தார், எனக்கு ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் மக்களே. ஹல்லேலூயா. உண்மையா நடந்த சம்பவம் தெரியுங்களா? ஒருத்தன் இருந்தானா, அவன் ரொம்ப நல்லவன். ஆமே, தான் உண்டு தன் வேலை உண்டு இருந்தான். திடீர்னு அவனுக்குள்ள ஒரு பாதிப்பு வந்து விட்டது. பாருங்க, பாதிப்பு இருதயத்துல வந்தாதான் ஒருத்தன் கிறிஸ்துவுக்காக வாழ முடியும். பாதிப்பில்லாதவன், ஒன்றுமில்லாதவன் ஜெபிக்க கூட மாட்டான். அவன் என்ன செய்து கொண்ட, ஒரு நாள் அவனுக்குள்ள ஒரு பாதிப்பு வந்து, அவன் குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள், ஆனால் அவனுக்குள்ள ஒரு தனிமை காணப்பட்டது. அப்பொழுது அவன் ரொம்ப திகைத்து போனான். என்ன பண்றது தெரியல. அவனுக்கு தூக்கம் வரல. பாருங்க, தனிமை வந்தது, தூக்கம் வராது. தூக்கம் வரலாம், உடல்நிலை கொஞ்சம் நமக்கு கெட்டு போகும். அப்போ உடல்நிலை கெட்டு போகும் பொழுது நம்ம நாளைக்கு என்ன, மரணத்தை நோக்கி கொண்டு போய் கொண்டிருந்தான். ரொம்ப பலவீனப்பட்டு கொண்டிருந்தான். எல்லாரும் சொல்லுங்க, என்ன பாச்சு, உனக்கு என்ன வியாதியா? இல்ல இல்ல, எனக்குள்ள ஒரு துக்கம் இருக்கு. துக்கம் எங்க கொண்டு போகுது பாருங்க. ஹல்லேலூயா. கவலை வலை எல்லாமே. அப்போ அவன் என்ன சொன்னான், அங்க போகிறான், இங்க போகிறான், லேட்டர் போகிறான். அப்பொழுது அவனுக்கு ஒரு சரி நம்ம டாக்டர்கிட்ட போலாம் அப்படின்னு போன. டாக்டர் சொன்னப்பா, நீ நல்லாதான் இருக்க, ஸ்கேன் எடுக்கிறான், அது எடுக்கிறான், இது எடுக்கிறான், எல்லாமே எடுக்கிறான். பிளட் டெஸ்ட் பாருங்க, துக்கம் வந்தவன் பிளட் டெஸ்ட் எடுத்தாலும், சுகர் டெஸ்ட் எடுத்தாலும், பிபி எடுத்தாலும் ஒண்ணும் தெரியாது. ஹல்லேலூயா.
ஆமே, எல்லாமே நார்மல் அப்படி இருக்கும். ஆனா துக்கத்துக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட் கிடையாது. ஹல்லேலூயா. ஆவியாளர் வந்தாதான் அந்த துக்கத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆமே, ஹல்லேலூயா. அப்போ எல்லா டெஸ்ட் எடுத்தாலும் ஒன்றுமில்லை, நார்மல் நார்மல், உனக்கு ஒண்ணு பண்ணி போயிடு பாடி சொன்னா. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணி கொண்டிருந்தா, நான் அப்போது என்ன பண்ண, சரி தூக்கம் வரலையே, நம்ம சைக்காலஜி டாக்டர்கிட்ட போலாம், மனத்தத்துவ வைத்தியர்கிட்ட போலான்னு போனானா, அங்க போகும்பொழுது மனத்தத்துவ டாக்டர் உட்கார்ந்து கொண்டு அவரை பார்த்தாரு. அவர் எப்படி இருக்கிறாருங்க, அவர் புரியாதவர்கள் போல் காணப்படுகிறார். இவன் சொல்றான், டாக்டர் டாக்டர் எனக்கு தூக்கம் வரல, துக்கமா இருக்கு, நான் என்ன பண்ணணும்னு கேட்கிறான். அவர் சொன்னாப்பா, உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் நீ நல்லாதான்ப்பா இருக்கிற. ஏன்னா அவருக்கு புரியல, நல்லாதான் இருக்கிறியப்பா, உன்னை பார்த்தா தெரியலையே. சோ ஒன்று பண்ண. இந்த கிராமத்துல இது உண்மை நடந்த சம்பவம். இந்த கிராமத்துல ஒரு சர்க்கஸ் கம்பெனி இருக்கு. ஹல்லேலூயா. அவன் ஒரு கோமாளி இருக்கிறான். அவன் கோமாளிதனத்தை யாரெல்லாம் பார்த்தாலும் ஒரே சந்தோஷமா இருக்கும். பாரு, நான் எனக்கே துக்கமா இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு போய் அந்த கோமாளியுடைய கோமாளிதனத்தை பார்க்கும் பொழுது எனக்கு சிரிப்பு வந்து என் வயிறு வலிக்கிறதுக்கு எனக்கு சிரிப்பு வரும். ஒண்ணு பண்ணி நீ அங்க போ அப்படின்னு சொன்னான். உடனே அவன் சொன்னானா, டாக்டர் டாக்டர் அந்த கோமாளியே நான் தான் அப்படின்னு சொன்னானா. ஹல்லேலூயா. எல்லாரும் சிரிக்க வைக்கிறான் டாக்டர். ஒரு மாஸ்க் போட்டுக்கிறேன். ஆமே, ஒரு முகமூடி எனக்கு இருக்கிறது. இந்த உலகத்தை நான் சிரித்து வைத்துக் கொண்டு எல்லாம் சந்தோஷப்படுத்துறேன். அந்த அப்படி சொன்ன டாக்டருக்கு ஒரு திகில் வந்துருச்சா. நீங்களா? அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாரு. அப்போ வேஷத்தை போட்டுக்கொண்டு எல்லோரும் சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆமே, இதேதான் கணவன் மனைவி வாழ்க்கையில வருகிறது. ஒரு கணவன் ஒரு முகமுடி போட்டு மனைவிடத்தில் பேசுகிறார், மனைவி ஒரு முகமுடி போட்டு ஒருத்தருக்கு வாழ்க்கை கோமாளி வாழ்க்கையாய் போய் கொண்டிருக்கிறது. நிஜ வாழ்க்கை எங்க மக்களே? ஹல்லேலூயா. நான் உன்னை சந்தோஷப்படுத்துறேன். ஆமா, சந்தோஷப்படுத்துறேன், நல்லா இருக்கிறேன். ஆனா உள்ளுக்குள்ள துக்கம். ஆமே, இதான் பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் உள்ள வித்தியாசம். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த டாக்டர் ரொம்ப திகைத்து போனார். ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா அப்படி. அவன் அப்படியே கலங்கி எல்லாரும் சிரிக்க வைக்கிற, ஆனா எனக்குள்ள ஒரு துக்கம் இருக்கு. அப்படியே போய்கொண்டிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சத்தம் வந்தது. அங்க பெரிய மீட்டிங் நடந்ததுங்களா, கிறிஸ்துவ கூட்டம். ஹல்லேலூயா. இயேசுவை அழைக்கிறான். இந்த வார்த்தை தான், வேற எந்த பிரசங்கமும் இல்லை. இயேசுவை அழைக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். உலக பிரகாரம் கொடுக்கிறது அல்ல, அவர் கொடுக்கிற சமாதானம் நித்திய சமாதானம் என்று ஒருவன் தன் வாய்மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, அந்த பிரசங்கம் பண்ணுகிறவர் ஜனக்கூட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு தனிப்பட்ட மனுஷனுள்ள உள்ளத்திலே அதை போய்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்று தினம் அந்த மனுஷன் இயேசு ஏற்றுக்கொண்டு என்ன அழைக்கிறாராம். சத்தியத்தை கவனிங்கள். இயேசு அழைத்து கொண்டு நம்மளை ரட்சிப்பார். ஆமென். எனக்காக பலியானாராம். இதெல்லாம் அவன் கேட்கும் பொழுது எனக்காக பாருங்க, இயேசுவை உரிமை பாராட்ட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் யாரை உரிமை பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள்? சொத்தா, சுகமா, உறவுகளா, சகோதர சகோதரிகளா? மக்களே, எல்லாம் சுயநல பிடிச்ச வாழ்க்கை, எல்லாம் சுயநலன் வாழ்வுக்காக நீ போராடாதே. சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்றால் இயேசு உரிமை சொத்தாக நீ பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? அன்றைக்கு முடிவு கட்டினாங்க. அன்னைக்கே பிரதிஷ்டை, அன்னைக்கே வாழ்க்கை. இயேசுக்காக அதோ அந்த பிரசங்கர் பேசுவதை போல் நான் பேச போகிறேன். பாருங்க, யாருங்க சொன்னாங்க அவருக்கு? பொதுவாக சொல்லுவார்கள், ஊழியம் பண்ண வேண்டும் என்றால் படிக்க வேண்டும், காலேஜ் போய் நன்று, அது சர்டிபிகேட் வேணும். ஆனா மக்களே, உணர்வுகளை படிக்க வேண்டும் என்றால் ஏட்டில இல்லையே, அது உள்ளத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவும் நானும் எப்படி வாழ்கிறோம்? நானும் என் தேவனுடைய உணர்வு என்ன, உணர்ச்சிகள் என்ன? ஏசப்பா அவர் உள்ள எப்படி நான் எப்படி காட்சி எல்லாம் படிக்கலாங்க, எல்லாம் காலேஜ் படிக்கலாம், எல்லாம் சர்டிபிகேட்ஸ் வாங்கலாம், உலக மனுஷனுக்கு எடுத்து காட்டலாம். ஆனா உள்ளத்துல வருமாங்க? அப்போ ஒரு தகப்பன் தாய்க்கு பாருங்க, ஒரு தகப்பன் பிள்ளைகளோட உறவை ஏற்றில வாசிக்க முடியுமா? பாருங்க, இந்த வேதத்தை மாத்திரம் தாங்க ஆவியானவர் மூலமாய் கொடுக்கப்பட்டு, இதை நீங்க வாசிக்கும் பொழுதே இதுவும் எழுதப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் சொல்லப்பட்ட வார்த்தைகள், எல்லாம் உணர்வுள்ள வார்த்தைகள். இது நீ இந்த பைபிளை படிங்க மக்களே, இந்த பைபிளை நல்லா படிங்க. கர்த்தருக்கு நிறைய அனுபவத்தை கொடுப்பார், நல்ல சூழலை கொடுப்பார். சில சூழலில் மாறி மாறி வரும் வாழ்க்கையிலே. அப்போது வேதத்தை நீங்க தேடுங்க, பைபிள் கிளாஸ் போங்க, நல்லா படிங்க. எங்க நல்லா கற்றுக் கொடுக்கிறாங்க, எங்க ஆவிக்குரிய பைபிள் கிளாஸ் இருக்குன்னு பாருங்க. பைபிள் கிளாஸ்ல எந்த இடத்துல படிக்க வேண்டும், அங்க சத்தியம் இருக்கிறதா என்று தேடி கண்டுபிடிங்க. ஹல்லேலூயா. பைபிள் கிளாஸ் படிக்கிறது குற்றம் நான் சொல்லவில்லை, ஆனால் அதுவும் என்றும் அதற்கு மேலாக நான் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்க வேண்டும்.
ஆமென். உரிமை பாருங்க, அந்த மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், உகந்தவனாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. ஏசப்பாக்கு வாசனை உள்ளவனா மாறிவிட்டான். எப்படிங்க? ஒரு பிரசங்க. நம்ம எத்தனை பிரசங்க கேட்கிறோங்க பாருங்க. இந்த பிரசங்கம் முடிச்ச பிறகு இன்னொரு பிரசங்கம், அதை முடிச்ச பிறகு கேட்டு கேட்டு கேட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோங்க? சொல்றவங்க தேவராஜ்யத்துக்கு போயிடுவாங்க. கேட்கிறவர்கள் போக வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. முடிவு கட்டணுங்க. இந்த வார்த்தை எங்க சொல்லப்படுது? ஏசப்பா சொல்ல, நான் வரும் அளவு நீங்க பிரசங்கம் பண்ணி பேசிக்கொண்டே இருங்கள். அப்ப பேச பேச நமக்கு அது சேஃப் காட். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் கிறிஸ்துடையவர்கள் என்றால் கிறிஸ்துடைய சிந்தனைக்குள் நாம் இருக்கிறோமா, நாம் வாழுகிறோமா? அப்பொழுது நமக்கோ, ஹல்லேலூயா, இதான் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:10 நமக்கோ பாருங்க, தேவன் அவைகளை தமது ஆவினால் வெளிப்படுத்தினார். நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டிலே பாருங்க, ஏசப்பா மாமிசத்துல காணல, ஆவிலை காண்கிறோம், உணர்கிறோம். வாசிக்கும் பொழுது ஆவியானவர் வருகிறார். அப்போ பவுல் சொல்லுங்க, தேவன் அவைகளை ஆவினால் வெளிப்படுத்துகிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை நமக்கு அறிந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆவியானவரை பாருங்க, இதெல்லாம் பாருங்க எப்படி நமக்கு இதெல்லாம் வெளிப்படுத்துது. ஆமென். பொதுவாக பாருங்களேன், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்க விடுதலை உண்டு. அதுல தேவஜனமே பரிசுத்த ஆவியானவரோடு இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். தனியா போய் இந்த வேதத்தை வாசிக்க கூடாது. ஆமென். ஜெபித்து விட்டுதான் இந்த புத்தகத்தை திறக்க வேண்டும். ஜெபிக்காம இந்த வேதத்தை வாசித்தால் ஒன்றும் புரியாது. ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் போது ஆவியானவரே வாங்கப்பா, எனக்கு புரிய வச்சு கொடுங்கப்பா, இது ரொம்ப ஆழமான வார்த்தைப்பா, அப்படி ஏசப்பட்ட பேசுங்க. ஆதலால் கத்த சொல்லிய காரியம் நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ஆதலால் சுவிசேஷத்தை மற்றவருக்கு சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 10 பேருக்கு சொல்லுங்க. நான் சாட்சியாய் சொல்ல வேண்டும் என்றால் என்னை குறித்து மேன்மை பாராட்ட இடம் இல்லை, தகுதி அல்ல, ஒன்றும் அல்ல. வாலிப நாட்களை இயேசுவை அறிந்து கொண்ட உடனே பார்த்திருக்கோங்கன்னா, யாரும் எனக்கு சொல்லவில்லை, மனுஷன் சொல்லவில்லை. நான் என்ன பண்ண பாத்தீங்கன்னா, வாலிப வயதுல டிராக்ஸ்களை எடுத்துக்கிட்டேன். ஹல்லேலூயா. எடுத்துக்கொண்டு அநேகருக்கு நானும் என் நண்பர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தால், இல்ல 2 பேர் போகணும். போய் என்னதுமா சொன்ன பாத்தீங்களா, இயேசு எங்களை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வார்த்தை நான் சொல்லிடுறேன், சற்று கவனியுங்கள். எந்த மனுஷனை தூண்டி விடவில்லை, எந்த மனுஷனை வார்த்தைகள் கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் போதகம்ல கேள்விப்பட்ட உடனே பாத்தீங்கன்னா, இதை நான் மற்றவர்களுக்கு கொடுப்பேன். ஆமென். நான் கொடுக்க எனக்கு கொடுக்கப்படும், நான் கொடுக்கவில்லைன்னு எனக்கு நிறுத்தப்படும். உனக்கு கொடுத்து என்னமா பிரயோஜனம்? ரசிக்கப்பட்டையா, நல்லா இருக்கிறியா, வாழ்ந்தியா, போனியா, முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த வசனத்தை மற்றொரு நான் சொல்லும் பொழுது பாருங்க, புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, நான் உலகத்தில் முடிவு பரிந்தும் உங்களோடு இருப்பேன். அப்போ இந்த சுவிசேஷத்தை சொல்றவங்க கூட தான் ஏசப்பா கூட இருப்பார். நல்ல வார்த்தை பாருங்க. இதை நான் கேட்ட உடனே வாலிப வயதுல, ஏசப்பா எப்போதும் என் கூட இருக்கு, நான் என்ன பண்ணணும்? ஏசப்பாட்ட கேட்டேன். இப்ப ஏசப்பா சொன்னாரு, இந்த வார்த்தை நீ மற்றவர்களுக்கு சொல்லு. ஆமென். இது சொல்லும் போது உன் கூட இருப்பான் மகளே அப்படின்னு சொல்லிட்டார். இதான் சீஷர்கள். ஹல்லேலூயா. அப்ப ஏசப்பாவுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்காமல் மற்ற சொல்லவில்லை என்றால் அவர் நம்மிடத்தில் எப்படி உரிமை பாராட்டுவார்? ஹல்லேலூயா. எல்லோரும் வந்தீர்களா, போனீர்களா, சாப்பிட்டீர்களா? அது அல்ல. குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ளவர்களுக்குள் நாம் கடந்து போக வேண்டும். ஆதலால் அவர் எந்த இடத்திலே வாயை திறந்தார், ஏசப்பா எந்த இடத்திலே அமர்ந்து அமைதியாயிருந்தார். உரிமை இல்லாத இடத்தில் வாயை திறக்காதீங்க. உரிமை உள்ள இடத்தில் நீங்கள் வாயை திறந்து பேசும்பொழுதும் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், உங்களுக்கும் ஒரு சந்தோஷம். அந்த குடும்ப வாழ்க்கை விருத்தி அடையும். ஆமென். அந்த குடும்ப வாழ்க்கை தலைமுறை காணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சாத்தான் சில நேரத்திலே தலைமுறைகளை சில இடத்துல வளர விட காரணம் என்ன? உரிமை இல்லாத இடத்துல கிறிஸ்து வாசம் பண்ண மாட்டான். அவன் உரிமை பாராட்டி, அவன் நிலை நிறுத்தி, அவன் தாங்கி, அவனுடைய சொத்தை அந்த இடத்துல விதைத்து அந்த பாதாளத்துக்குள்ளே கிரியைகள் அந்த குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்து எல்லோரும் பாதத்தில் கொண்டு போகும்படி அவன் நல்ல பிள்ளைகளுடைய நற்கிலியான வார்த்தைகள் அவன் மூடி போடுகிறான்.
ஆதலால் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, குடும்பத்துல ஏசப்பா வார்த்தைய அநேகருக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லும் பொழுது அங்க தேவ ராஜ்யம் உங்க வீட்டுக்குள் இறங்கி வந்து நீங்க எல்லாருடைய ஆத்மாவும் தேவராஜ்யத்துக்குரிய ஆகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.